வணக்கம். ஆஸ்மா சைனஸுக்கு 20 வருஷமாக வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறேன். நூற்றுக்கணக்கான மக்கள் பரிபூர்ணமாக குணமாக இருக்கிறாங்க. இந்த மருந்துக்கு வந்து எந்த பத்தியமும் கிடையாது, மருந்துக்கு சைடு எஃபெக்டும் கிடையாது. இது எடுக்கும்போது நீங்கள் ஆரம்பத்தில் இங்கிலீஷ் மருந்தோ எந்த மருந்தோ நீங்கள் எடுத்துக்கலாம். நான் சொல்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம் நீங்கள் மருந்து எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நிரந்தர தீர்வாயிடும். கார்த்திகை மாதம் குளிர்லையும் பச்சை தண்ணியில் குளிக்கலாம், நைட்டு 12 மணிக்கு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலாம். எந்த பத்தியம் இல்லாமல் உங்கள் உடம்பு பரிபூர்ணமாக குணமாயிடும். சைனஸ் ஆஸ்மா நோய்க்கு வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முழுக்க 100% இயற்கை மருத்துவம் தான். ஒரு டைம் குணமாயிட்டா 2வது நோய் வந்து ரிட்டர்ன் வராது. நம்ம சார் வந்து 2013 வருஷம் ஜூலை மாதம் 13ஆம் தேதி மருந்து எடுத்தாங்க அவங்க குழந்தைக்கு. இதுவரை அந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த குளிர் நேரம் கூட ஏசியில் தான் தூங்குது. இதுவரை வீசிங் அப்படிங்கிற பிரச்சனையே கிடையாது. வீசிங் அப்படிங்கிறது ஒரு நோய் கிடையாது. முதல்ல அது உடம்புல ஏற்படுற ஒரு பலகீனம். அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. இந்த குழந்தை 9 மாதமாக இருக்கும்போது அதிக வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. பிறந்த நாள்ல இருந்தே அந்த குழந்தைக்கு 9 மாதம் வரை வீசிங் ப்ராப்ளம் இருந்தது. எவ்வளவோ இடத்துல பார்த்தாங்க, அந்த குழந்தைக்கு குணம் ஆகவே இல்லை. அப்போ எனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக என்னை வைத்தியம் பண்ண சொன்னாங்க. நான் குழந்தைக்கு வைத்தியம் பண்ண மாட்டேங்க, வேண்டாம், முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அங்கே எவ்வளவோ வந்தாங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்டேன், தாய்ப்பாடு பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். ஆமாண்ணாங்க. நான் உடனே என்ன பண்ணேன், அம்மா நீங்கள் மருந்து சாப்பிடுங்க, குழந்தைக்கு தாய்ப்பாடு கொடுங்க. ஆனால் ஒரே கண்டிஷன், குழந்தை இனிமேல் சுடு தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஐயா 10 மாதம் கை குழந்தை அப்படின்னாங்க. நீங்கள் பயப்படாதீங்கம்மா, ஏதாவது சரி வந்து டாக்டர் ஊசி போடுங்க, மாத்திரை சாப்பிடுங்க, நீங்கள் அதை மட்டும் டாக்டர்கிட்ட போங்க, குழந்தைக்கு நீங்கள் மட்டும் மருந்து எடுக்கணும். குழந்தை அவங்களுக்கு 2 மாதம் வைத்தியம் பண்ணேன். இந்த குழந்தை நீங்கள் 6 வயசு ஆச்சு. இதுவரை அந்த குழந்தைக்கு மீட்டிங்கே வரல. இதுவரை சுடுதண்ணி குடிக்கல. அது ஒரு ஃபோன் நம்பர் இருந்தாலும் சரி, இல்லை நான் அறிமுகப்படுத்தினவங்க நம்பர் வேணாலும் தரேன். நீங்கள் தாராளமாக யார்கிட்ட வேணாலும் நான் ஃபோன் பண்ணி பேசுங்க, கேளுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. நம்பி விட்ட நீங்கள் மருந்து வாங்கி சைனஸ்க்கோ, ஆஸ்துமாவுக்கோ, இல்லை அல்சருக்கோ, இல்லை மற்ற எந்த விதமான மருந்துகள் நீங்கள் உங்களுக்கு வைத்தியங்கள் தேவைப்பட்டாலும் அவர்கிட்ட அணுகுங்க. அவர் சிறந்த முறையில் உங்களுக்கு செஞ்சு கொடுத்து நல்லபடியாக உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகள் உடல் உறுப்புகளில் உள்ளுக்குள்ள எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை 2 மாதம் 3 மாதத்தில் அதை சரியாக்கி ஆயுசுக்கும் அது வராத அளவுக்கு உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் நம்பிக்கையோடு அவங்கள்ட்ட செய்யுங்க. தாராளமாக அவர் கொடுக்கக்கூடிய மருந்தை வாங்கி சாப்பிடுங்க. நீங்களும் சரி, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. நம்பி நீங்களும் சாப்பிடுங்க. நிச்சயமாக நல்ல ஒரு பலன் எதிர்பார்க்கலாம். நீ நம்பி. வணக்கம், என்னுடைய பேர் முகமது அபூத்தாஹிர். என்னுடைய சொந்த ஊர் திண்டுக்கல். எனக்கு கொஞ்ச நாள் வந்து ஆஸ்துமா ப்ராப்ளமும் சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. சைக்கிள் ஓட்டினாலோ, இல்லை நடந்தாலோ, இல்லை படி ஏறினாலோ கொஞ்சம் இழப்போங்கிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் நான் சென்னை வந்திருந்தேன். என் மாமா ஒருத்தவங்க பெரம்பூரில் இருக்கிறாங்க. அவங்க ஒரு வைத்தியரை அறிமுகப்படுத்தினாங்க. 2007 பிப்ரவரி மாதத்தில் அவங்கள அறிமுகப்படுத்தினாங்க ஐயாட்ட. ஐயா நமக்கு ஒரு மருந்து கொடுத்தாங்க. ஒரே நாள் அந்த மருந்து எடுத்துக்கிட்டோம். 3 வேளை தான் அதை சாப்பிட சொன்னாங்க. அப்போ ஐயாட்டா இன்னைக்கு நைட்டு மருந்து சாப்பிட்டுருக்கேன், காலைல சாப்பிட்டுக்கிறேன். இவர் சொன்ன விஷயம் வந்து எல்லாமே சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஏன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது, கூல்ட்ரிங்க் சாப்பிட முடியாது, ரொம்ப நேரம் பச்சை தண்ணியில் இது பண்ண முடியாது, இந்த மாதிரி சூழ்நிலை. ஆனால் வந்து இதெல்லாம் மறந்துட்டேன். நான் டோட்டலாக மறந்து 2 வேளை மருந்து எடுத்துக்கிட்டதில் நான் இதெல்லாம் பூரா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணிட்டேன். அன்றைக்கி சாயந்தரம் நைட்டு ரூமுக்கு வந்து பேக்கை திறக்கும் போது தான் தெரியும் இந்த மருந்து இருக்கிற ஞாபகமே. ஆஹா, 2 வேளை போட்டதுக்கே இந்த அளவுக்கு நல்லா இருக்குது, நீ அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டேன் ஐயாட்ட. ஃபோன் பண்ணி உடனே கேட்டேன், ஐயா அந்த மாதிரி நான் எல்லாமே சாப்பிட்டு எனக்கு எதுவும் பண்ணலை அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல, இன்னும் ஒரு வேளை எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு வேளை எடுத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி அதை நிப்பாட்டிடுங்க, டோட்டலாக அரெஸ்ட் பண்ணி நிப்பாட்டிட்டு அதுக்கு முன்னாடி வெண்ணெய் மருந்துன்னு சொல்லி ஒன்று கொடுத்தாரு. காலை மாலை 2 வேளை தொடர்படியாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கு பின்னாடி இப்போ வருஷம் அது சம்மந்தமாக எந்த ஒரு விஷயமும் எனக்கு வந்து இது வரைக்கும் தென்படவும் இல்லை. அதுக்கு உண்டான விஷயம் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கவும் இல்லை. அவ்வளோ பக்காவாக க்யூராக இருக்குது. அதே மாதிரி என்னோடய வீட்டில் என்னுடைய ஒய்ஃபுக்கு அல்சர் ப்ராப்ளம் இதெல்லாம் இருந்துச்சு. ஐயாட்ட வைத்தியம் எடுத்தோம். அதுவும் ரொம்ப சிறப்பான முறையில் ஒரு நான் மட்டும் இதை வந்து நான் செயல்படுத்தலை. இது 2வது என்னுடைய சர்க்கிளில் நிறைய நண்பர்கள்ட்ட அறிமுகப்படுத்தியிருக்கு. என்னுடைய நண்பர்கள் எல்லாத்துலேயுமே அறிமுகப்படுத்தி அவங்க எல்லாத்துக்குமே சக்ஸஸ் ஆகிருக்கு. இது வரைக்கும் என்னுடைய இந்த ஃபீல்டில் இப்போ வந்தால் கூட வந்து சென்னையில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கள் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. இது வரைக்கும் அதோடைய கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லை, நல்லா இருக்குது, எந்த விதமான அதுக்கு சம்மந்தமான எந்த விதமான தொந்தரவும் தொல்லையும் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லா பேருமே இது பண்ணுறாங்க. நீங்களும் இவர் இடத்துல என்ன நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வேணுமோ அதை கேளுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. நிரந்தர தீர்வு. ஆனால் இதுக்கு டைமிங் 2 மாதம் 3 மாதம் ஆகும். ஆனால் நிரந்தரமான தீர்வு. அதுக்கு முன்னாடி லைஃப்பில் உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டமும் சிரமமும் அதுக்கு முன்னாடி திரும்ப ஒருத்தர் போயிட்டு இந்த காய்ச்சல் வந்தால் போகிற மாதிரிலாம் இருக்காது. ஒரு தடவை எடுக்கணும், அவ்வளோதான். 3 மாதம். அதுக்கு முன்னாடி ஆயுசுக்கும் அதை பற்றி நீங்கள் சிந்திக்கணும் அவசியம் இல்லை. நம்பி இவர்கிட்ட நீங்கள் வைத்தியம் செய்யுங்க. நான் எடுத்திருக்கேன், என்னுடைய நண்பர்கள் எடுத்திருக்காங்க, என்னுடைய வீட்டில் என்னுடைய மாமா அக்கா எல்லா பேருமே இவர்கிட்ட வைத்தியம் பார்த்துக்கணும். தொடர்புடைய எல்லாருமே வைத்தியம் பார்த்துக்கணும். அதுக்கு இவங்க வந்து செங்கல்பட்டு. அம்மா பேர் மோகனா. 2016 கடுமையான ஆஸ்துமாவில் கஷ்டப்பட்டாங்க. இப்போ 5 வருஷம் ஆச்சு. அந்த நோயிலேருந்து அவங்க பரிபூர்ணமாக குணமாயிட்டாங்க. இப்போ நலமாக இருக்கிறாங்க. அவங்க ஐயா சொல்கிறத கேட்டு பயன்படுங்க.
வணக்கம், என் பேர் சுரேஷ். இவங்க என்னுடைய மனைவி மோகனா. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ப்ராப்ளம் இருந்தது. வீசிங் ப்ராப்ளம் இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நிறைய இருந்துச்சு. நாங்கள் எவ்வளோ இங்கிலீஷ் மருந்து மாற்ற மருந்து எல்லாம் சாப்பிட்டு பார்த்தோம். அப்புறம் சாமியை பற்றி கேள்விப்பட்டு சாமிக்கிட்ட 2016 அவர்கிட்ட இது பண்ணோம். ரெகுலராக இது பண்ணோம். சாமி சொல்கிறபடி பச்சை தண்ணி தான் குளிக்கணும், பச்சை தண்ணி தான் இது பண்ணணும், எல்லாமே பச்சை தண்ணியில் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அவங்க நல்லாவும் இருக்காங்க. ஐஸ்கிரீம்லாம் நிறைய சாப்பிட்றாங்க. எல்லாம் நல்லாவே செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. அவங்க சொல்கிற அந்த ட்ரீட்மெண்ட் பிரகாரம் நம்ம கரெக்டாக இது ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போ நல்லா நலமாக இருக்காங்க. அவங்க எந்த பிரச்சனையும் இல்லை சார். வணக்கம். நான் வந்து ஒரு பேரண்ட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வாடிக்கிறேன். அதாவது என்னுடைய நண்பர் வந்து ஏசி க்ளீன் பண்ணி இருக்கும்போது வந்து என்னுடைய டாக்டர் வந்து தும்பிக்கின்னு இருந்தாங்க. தும்பிக்கின்னு இருக்கும்போது என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி விஷயம் வீசிங் ப்ராப்ளம் வரும் இந்த மாதிரி சொல்லும்போது அவர் வந்து ஏற்கனவே மருந்து எடுத்துருக்காரு. என் ஃப்ரெண்டு அவர் எடுத்துதான் எனக்கு வந்து ரெஃபர் பண்ணும்போது நான் வந்து 4 தரம் அவரை கூப்பிட்டு அவர் வந்து கவுன்சிலிங் பண்ணேன். 1 தரம் 2 தரம் 3 தரம் 4 தரம் கவுன்சிலிங் பண்ணிட்டு நானே நம்ப மாட்டேன், டவுட் பட்டு கேட்டோம். கேட்கும்போது அவர் என்ன சொன்னார், நீங்கள் வந்து 2-3 தரம் வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் பாருங்க அப்படின்னு சொன்ன பிறகு தான் வந்து நான் எடுக்கிறோம். அப்போ வந்து 6th படிக்கிறாங்க எங்கள் மகள். 6th படிக்கும்போது வந்து ஸ்கூலில் வந்து எனக்கு திடீர்னு கால் பண்ணி கூப்பிடுவோம். அப்போ வீசிங் வந்துடும், நான் கையில் தூக்கின்னு வந்து வீட்டுக்கு கொடுக்குறேன். இது மாதிரி ப்ராப்ளம் போது அவர் என் நண்பர் வந்து ஏசி மெக்கானிக் சொன்னார், இது மாதிரி நம்ம நண்பர் இருக்காரு, நீங்கள் சொல்கிறேன், நீங்கள் அந்த வைத்தியரை கான்டாக்ட் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லி நம்பர் மட்டும் கொடுத்தாரு. அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நான் வந்து அவரை வர வச்சு 3 தரம் வந்து பேட்டி எடுத்து அதுக்கப்புறம் கொடுத்துட்டோம். ஜூன் மாதம் 13 பர்த்டே அன்றைக்கே நாங்கள் அதை மருந்து கொடுத்தோம். மருந்து கொடுத்து வீசிங் ப்ராப்ளம் அரெஸ்ட் ஆகிட்டு அதுக்கு என்ன சைனஸ் ப்ராப்ளம் எல்லாமே அரெஸ்ட் ஆகிட்டு இது வரைக்கும் 6-8 வருஷமாக வந்து கொடுத்த மருந்து வந்து 2 வருஷமாக தொடர்ந்து வைத்தியம் பார்த்த பிறகு சரியாயிட்ட பிறகு என்னுடைய நண்பர்களுக்கு நிறைய பேர் ரெஃபர் பண்ணி என்னுடைய நண்பர்களுக்கும் அதே வீசிங் ப்ராப்ளம் இருந்து சரி பண்ணுவோம். அதே செங்கல்பட்டில் நான் செங்கல்பட்டில் நிறைய பேர் கொடுத்தோம். அது மட்டுமே இல்லை, இப்போ வந்து என் மகள் வந்து இது வரைக்கும் ஏசியில் தான் தூங்குறாங்க. இவர் ஏசி வேணாம்னு சொல்லுறாரு, ஆனால் ஏசியில் தூங்குவது. ஏசிலாம் இருக்குது, இன்னும் இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இருக்குது. இப்போ வந்து +2 முடிச்சுட்டு வந்து காலேஜ் போயிருக்காங்க. இது வரைக்கும் வீசிங் ப்ராப்ளம்ன்றதே கிடையாது. அதே நேரத்தில் வந்து எனக்கும் வந்து நிறைய சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, அதையும் நான் சாப்பிட்டுருக்கேன். மற்றவங்களுக்கும் நான் சொல்லி ரெஃபர் பண்ணேன். 4-5 பேர் இட்டாந்து அவர்கிட்ட விட்டுருக்கேன். ஏன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தை வந்து நம்ம பேரண்ட், அந்த பேரண்ட்ன்ற முறையில தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் வந்து அவருக்கு எனக்கு வேண்டப்பட்டவரோ இல்லை வேண்டாதப்பட்டவரோ அப்படிலாம் கிடையாது. வைத்தியம் பண்ணுறது முக்கியமான விஷயம். வைத்தியம் வந்து தப்பாக சொல்லிட்டோம்னா அது தப்பு. அதே மாதிரி வந்து கரெக்டாக சொல்லி உங்களுக்கு சரியாயிட்டுன்னா எங்களுக்கு வந்து நல்லது. அதை வந்து தப்பாக சொல்லி ஏதாவது பண்ணிட்டு ப்ராப்ளம் ஆகி போச்சுன்னா அந்த பாவம் நமக்கு இல்லை. அதனால வந்து 100% உண்மைன்றது தான் நம்ம சொல்கிறோம். இது வரைக்கும் நடந்தது உண்மை. 10 வருஷமாக வந்து அவர்கிட்ட நான் தொடர்பு கொண்டு இருக்கல. 10 வருஷமாக அவருக்கு நிறைய பேர் விட்டுருக்கோம். அவருக்கும் சரியாயிட்டு எனக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். இவ்வளோ தவிர மற்றபடி வந்து அவருக்கு என்ன மருந்துக்குனாவோ அதை தான் காசு கொடுக்கும். மற்றபடி எதுவுமே அவர் கேட்க மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார். எப்போ ஃபோன் பண்ணாலும் எந்த டைமும் எடுத்து பதில் சொல்லக்கூடிய அதே நேரத்தில் வந்து நாளைக்கு வரணும் ஒரு. அதே மாதிரி என் தம்பிக்கும் சைனஸ் ப்ராப்ளம் வந்து காஞ்சிபுரத்தில் மதன் ரைஸ் பேசிக்கலாம். அவனுக்கும் இருந்தது, அவனுக்கும் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாரு, அவருக்கும் சரியாயிடுது. இது வரைக்கும் வந்து நான் ரெஃபர் பண்ணி ஒரு 10 பேருக்கு ரெஃபர் பண்ணிக்கிறேன், எல்லாருக்கும் சரியாயிடுது. அதான் ரிசல்ட்டு. நீங்கள் இது வந்து பேட்டி உண்மைன்னு சொன்னாலும் என் கான்டாக்ட் நம்பர் கூட அவருக்கு இருக்குது. வேணுன்னா கூட எனக்கு தனிப்பட்ட முறையில் கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசலாம் நான் உங்களுக்கு இன்னும் டவுட்டாக கொடுப்பேன். ஏன்னாக்கா வந்து குழந்தை வந்து முக்கியம். குழந்தைக்கு வந்து ஏதாவது வைத்தியம் தப்பாக பண்ணிட்டாங்கன்னா அது பெரிய ப்ராப்ளம் ஆகும். அதனால் வந்து என் பொண்ணு வந்து 6வது படிக்கும் போது நான் வைத்தியம் கொடுத்தேன், தைரியமாக கொடுத்தேன். எங்கள் வீட்டில் வேணானே சொன்னாங்க, ஆனால் நான் கொடுத்தேன், சரியாயிடுது. அதனால் வந்து நல்லது. நீங்களும் வந்து இதை இந்த நான் சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் பாருங்கள். என் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் நம்பர் வந்து எதுவும் அனுப்பணும். நீங்கள் என்ன கூட கேளுங்க, என் ஒய்ஃப் கூட கேளுங்க, என் பொண்ணு கூட கேளுங்க. என் பொண்ணு கூட பேசலாம். மத்திய மாநில அரசுக்கு ஒரு விண்ணப்பம். எம்பெருமான் முருகன் அருளால் இந்த பார்முலாவை மத்திய மாநில அரசுடன் ஒப்படைக்க தயாராக உள்ளேன். நான் பாரம்பரிய மருத்துவர் பொன் இந்திரன் பேசுறேன். கிட்டத்தட்ட 40 வருஷமா ஆஸ்மா சைனஸ் வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேன். ஆஸ்மா சைனஸ் நோய்க்கு உலகத்துல உத்தரவாதம் கொடுக்குற ஒரே ஆளு நான் தான். ஒரு டைம் மருந்தை எடுத்து விட்டுருக்கேன், 2வது நோய் ஆயுசுக்கும் வராது. பாருங்க, கிட்டத்தட்ட குவைத்தில் 6 வருஷத்துக்கு முன்னாடி மருந்து சாப்பிட்டேன். சைனஸ்க்கு கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுச்சு. திரும்ப அதுக்கப்புறம் வீட்டில் சிஸ்டருங்க 2 பேர்த்தையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். திரும்ப அவர்கிட்ட தான் வந்திருக்கேன். மருந்து ரொம்ப அருமையா வேலை செய்யுது. சைனஸ்க்கு எங்கேயுமே மருந்தே கிடையாது, இவர்கிட்ட மட்டும் தான் இருக்கு. பாருங்க, செங்கல்பட்டுல இருக்கு. இன்னும் நிறைய பேர் கூட்டிட்டு வரலான்னு இருக்கேன். சைனஸ் கிட்ட யாருக்குமே இவர மாதிரி மருந்து யாருமே செய்யவும் இல்லை, செஞ்சு தந்ததும் கிடையாது. நான் 4 வருஷம் அவதிப்பட்ட குவைத்தில் இருக்கும்போது நான் கைப்பட செஞ்சு பாரம்பரிய முறையில கொடுக்குறாரு. எல்லாரும் வாங்க, இந்த மருந்தை பயன்படுத்தி பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கு. ஆஸ்மா சைனஸுக்கு 40 வருஷமா வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேன். யாருக்கு 2வது நோய் ரிட்டர்ன் வந்ததில்லை. தம்பி வந்து வெளிநாட்டு போயிட்டு இருந்தாங்க, அவங்க வேலை நான் பார்க்கல, அவங்கள என்னையும் பார்க்கல. மருந்து கொரியர்ல கொடுத்து விட்டேன். குணமாகி 8 வருஷம் ஆச்சு. இதுவரை அவங்களுக்கு திருப்பி வரல. அதே மாதிரி இப்ப அவங்க வீட்டுல 2 பேர் வாங்கி கொடுத்தாங்க, 2 பேரும் நல்லா கியூர் ஆயிட்டாங்க. இவங்க ஃபேமிலியோட என்ன பார்த்துட்டு வந்திருக்காங்க. நீங்களும் நம்பிக்கை இருந்தா தொடர்பு கொள்ளுங்க. மக்கள் நலனுக்காக இந்த பார்முலாவை, பிராக்டிக்கல் பார்முலாவை மத்திய மாநில அரசு வசம் நான் ஒப்படைக்க தயாராக உள்ளேன். நீங்கள் தொடர்பு கொள்ளவும்.